என் பேர் நாகச்சந்திராசா, பாலியாத்த நாகச்சந்திராசா. என் மனைவி நான் ஜெயரஞ்சினி. இங்கே எங்களுடைய குடும்ப நிலை கஷ்ட காரணமாக எனது மனைவி வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்பு சென்றார். இப்போ கடந்த 4ஆம் மாதம் 15ஆம் தேதி வருஷத்துக்காக நான் நல்லா பேசியிருந்தேன். நல்ல சந்தோஷமாக இருந்தவர், உடல்நிலை நல்லபடியாக இருந்தது. மற்ற 30ஆம் தேதி 4ஆம் மாதம் 30ஆம் தேதியும் அவரோட நான் பேசியிருந்தேன். நல்ல சந்தோஷமாகவே இருந்தால். வேலை கொஞ்சம் கஷ்டமாக மட்டுமே சொன்னால் நான் உரிய சம்பளத்தை வாங்கி அனுப்புவதா சொன்னால். ஆனால் கடந்த 6ஆம் மாதம் 5ஆம் தேதி என்னுடைய மனைவி இறந்து விட்டதாகவும் 4ஆம் மாதம் 9ஆம் தேதி இருந்ததாகவும் தகவல் எம்பசியால் சொல்லியிருந்தாங்க, ஸ்ரீலங்காவில் உள்ள தூதரத்தால். இதனுடைய இது என்னன்னு தெரியல. என்ன நான் 30ஆம் தேதி பேசியிருக்கு, நாங்கள் 9ஆம் தேதி இருந்தேன்னு சொன்னாங்க. நான் கொழும்புல சென்று இலங்கையினுடைய அமைச்சகத்தில் பார்த்தேன். அப்போ சொன்னாங்க, அப்பையும் அதே தான் காட்டினாங்க, 4ஆம் மாதம் 9ஆம் தேதி இருந்ததாக. அதுக்கு பிறகு நான் அங்கே உரிய அந்த முடியெடுக்கிறதுக்கு உரிய ஆவணங்களை பூர்த்தி செய்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டு இங்கே வந்த பிறகு அடுத்த தினம் 5ஆம் தேதி 9ஆம் தேதி 5ஆம் மாதம் 9ஆம் தேதி தான் அவர் இறந்ததாக எனக்கு தகவல் தொலைபேசி மூலம் தெரிவித்தாங்க. இதனுடைய விளக்கங்களுக்கு அப்பால என்னுடைய மனைவியுடைய உடலை இங்கே கூடிய விரைவில் எடுத்து தர வேண்டும் என்று இதனூடாக இலங்கையில் உள்ள ஜனாதிபதி பிரதமர் உட்பட அனைவருக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பா காலையில் அப்பா போவலிக்கிட்டு கோவிலான்னு அம்மா வெளியில போனோம். 2013 10ஆம் மாதம் 24ஆம் தேதி போனோம். ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10ஆம் மாதம் 24 2 வருஷம் முடியுது. எங்களுக்கு போய் 10 மாத காசு தான் அனுப்பினவா, அவங்களால 8 மாத காசு இங்கே அனுப்பல. அப்போ 4 மாதத்துலேருந்து நாங்கள் அம்மாவை எடுக்கிறதுக்காக அலைஞ்சு எல்லா இடமாவும் செஞ்சு ஒரு முடிவு இல்லை. எதிர்கால ஒரு முடிவு கூட சொல்ல இல்லை. போகாத மனிதன் கொடுத்து கூட ஏஜென்சி ஒரு முடிவு எங்களுக்கு சொல்ல இல்லை. இப்போ கடைசியாக போன வியாழன் பீரோவில் போய் கதைச்சதுக்கு ஒரு கிழமையில முடிவு சொல்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ அடுத்த வியாழன் போன் பண்ண எங்களுக்கு முடிவு சொல்ல இல்லை. கொழும்புலேருந்து ஒரு முடிவு வரையில சொல்லி நாங்கள் போன நேரமெல்லாம் கையில் தூக்கி காட்டுவாங்க, அனுப்பிடுவோம். வரையில நான் போன வியாழத்தில் போய் கண்டுபிடிக்க சொன்னாங்க. வரும் 2 நாளில் லெட்டர் வந்து சொல்கிறேன்னு ஒரு முடிவு சொல்ல இல்லை. ஒரு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 2 மணி 2:15 இருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, அப்படி அம்மா இறந்துட்டா அப்படின்னு சும்மா நம்மளா சாதாரணமாக சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்படியாக எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக என் பேர் பெரியன். எங்கள் அம்மா 2013ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் வெளிநாடு போனவா. எங்கள் குடும்ப கஷ்டம் காரணமாக வெளிநாடு போனவா. இப்போ சவுதிக்கு போனவா. எங்கள் அம்மாவோட பேர் ஜெயரஞ்சினி. 4ஆம் மாதம் 9ஆம் தேதி அம்மா செத்துதாக கூறுறாங்க. ஆனால் 4ஆம் மாதம் 13ஆம் தேதி நாங்கள் அம்மாவோட ஃபோனில் கதைச்சிருக்கோம். அவங்க 4ஆம் மாதம் 9ஆம் தேதி செத்துதாக சொல்கிறாங்க. அதுதான் அம்மா 4ஆம் மாதம் 13ஆம் தேதி நாங்கள் கதைச்சிருக்கோம். அம்மாவை உடலை கொண்டு வரதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.